Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். போன கிளாஸில் என்ன பார்த்தோம்னா இம்ப்ளிகேஷன்ஸ் எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அப்புறம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் டூ ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஓகே, ஒரு இம்ப்ளிகேஷன், அதாவது பி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கியூ அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரூஃப் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, மோர் தென் ஒன் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அது 3 ஈக்குவலண்ட் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அது போன கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போது நம்ம 3 எக்ஸாம்பிளும் நம்ம எடுத்து போட்டோம். என்ன போட்டோன்னா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொன்னோன்னா, we are going to prove equivalence of more than one statement. Equivalence of more than two statements. Okay. எப்படி யோசிச்சோன்னா, ஸோ எஸ் நாட் if and only if S1, if and only if S2. இதை ப்ரூவ் பண்ண என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு எஸ் நாட் இம்ப்ளைஸ் S1 ப்ரூவ் பண்ணோம். இது ரெண்டு ஈக்குவலன்னு சொல்கிறதுக்கு. அப்புறம் S1 இம்ப்ளைஸ் எஸ் நாட் ப்ரூவ் பண்ணணும். S1 இம்ப்ளைஸ் S2 ப்ரூவ் பண்ணணும். S2 இம்ப்ளைஸ் S1 ப்ரூவ் பண்ணணும். அடுத்து S நாட் இம்ப்ளைஸ் S2, S2 இம்ப்ளைஸ் S நாட். இது ஒரு முதல் முறை நம்ம இதை பார்க்கும்போது இப்படி தான் தோணும். ஸோ போன கிளாஸில் என்ன பார்த்தோன்னா, இது ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக்கு பார்த்தோம். என்ன பார்த்தோன்னா, ஒரு சைக்கிளிக்காக இமேஜின் பண்ணிக்கோங்க. எஸ் நாட், S1, S2. இந்த சைக்கிளை இப்படி ப்ரூவ் பண்ணுங்க. ஒரு டைரெக்ஷனில் ப்ரூவ் பண்ணிட்டா மற்ற எல்லா இம்ப்ளிகேஷனும் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு என்ன ப்ரூவ் பண்ண போகிறேன்னா, எஸ் நாட் இம்ப்ளைஸ் S1 ப்ரூவ் பண்ண போகிறேன். S1 இம்ப்ளைஸ் S2 ப்ரூவ் பண்ண போகிறேன். S2 இம்ப்ளைஸ் S நாட் ப்ரூவ் பண்ண போகிறேன். S2 ப்ரூவ் பண்ண போகிறேன். S2 இம்ப்ளைஸ் S நாட். இந்த மூணும் ப்ரூவ் பண்ணால் மற்ற எல்லா இம்ப்ளிகேஷனும் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு வந்து S1 இம்ப்ளைஸ் S நாட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா, நான் ப்ரூஃப் ஆஃப் இம்ப்ளிகேஷனில் என்ன சொன்னேன்னா, பை அசம்ஷன் இஃப் தெர் ஆர் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் P, Q, R, okay, and P implies Q and Q implies R, then we can have P implies R. ஸோ இப்போ அந்த மாதிரி பார்த்தா என்ன ஆகுனா, S1 implies S2 and S2 implies S நாட். இந்த ரெண்டும் இங்கே நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணால் I'll get S1 implies S நாட். Okay. So similarly, if I want, let us say S2 implies S1. S2 implies S1 வேணா என்ன பண்ணுவேன், S2லேருந்து S1 போகணும். பட் ஐ ஆல்வேஸ் ஹாவ் a way out. ஓகே, இங்கேருந்து S2லேருந்து S நாட், S நாட்லேருந்து S1. ஸோ what I have already proved, S2 implies S நாட் is proved, S நாட் implies S1 is proved. So that way it is done. So we get this from S2 implies S நாட் and இங்கே ஒரு and இருக்குது, S நாட் implies S1. ஓகே, இதுதான் லாஜிக். ஸோ இப்போது மோர் தென் 3 இருக்குது அப்படின்னா த சேம் ஐடியா. ஓகே, 4 இருக்குன்னா ஒரு சர்க்கிள் போடுங்க, 4 பண்ணுங்கள். ஸோ இஃப் தெர் ஆர் K, S1, S2, etc. Sk, then what will I prove? I will prove S1 implies S2, this implies S3, Sk, this implies S1. ஒரு சைக்கிளிக்காக ப்ரூவ் பண்ணிட்டோன்னா என்ன ஆகும், நம்ம எல்லாத்தோட ஈக்குவலன்ஸும் ப்ரூவ் பண்ண மாதிரி ஆகிடும்.
சரி, போன எக்ஸாம்பிளுக்கு வரலாம். போன கிளாஸில் என்ன பண்ணால் let A and B be two sets. நம்ம படம் வரைஞ்சி பார்த்தோம். படம் வரைஞ்சி பார்த்து என்ன பண்ணோன்னா ஒரு 3 ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். A subset of B, ரெண்டாவது A intersection B equals A, மூணாவது A union B equal to B. இது B, இது A. ஸோ இது உள்ளே இருக்குது. ஸோ இதோட இன்டர்செக்ஷன் வந்து இதாக இருக்கும். இதோட யூனியன் எடுத்தால் பெரிய செட் வரும். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கும். இந்த மூணுமே ஈக்குவலண்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ண என்ன பண்ணணும்? 1 implies 2 ப்ரூவ் பண்ணணும், 2 implies 3 ப்ரூவ் பண்ணணும், 3 implies 1 ப்ரூவ் பண்ணணும். ரைட்? ஸோ இப்போ ப்ரூவ் பண்ணும்போது என்ன அர்த்தங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோன்னா இந்த A சப்செட் ஆஃப் Bக்கு மட்டும் தான் நம்ம குவான்டிஃபையர் யூஸ் பண்ணி அர்த்தம் எழுதிருந்தோம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் A இன்டர்செக்ஷன் B அப்படிங்கிறதுக்கு நம்ம அர்த்தம் சொல்லவே இல்லை. இப்போ தான் பார்க்க போகிறோம். A யூனியன் Bக்கும் இப்போ தான் பார்க்க போகிறோம். அதாவது ஃபார்மலாக பார்க்கல. ஓகே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து A சப்செட் ஆஃப் Bனா ஃபார் எவ்ரி A இன் A பிலாங்ஸ் டு B. ஸோ நமக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் எழுதி பார்க்கலாம். ஒரு தடவை எழுதி பார்த்தோன்னா ஒரு ரீகலெக்ட் பண்ண மாதிரி ஆகிடும். For all A in A belongs to B. ஓகே, அப்போது அடுத்த கண்டிஷன் X belong to A intersection B அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு என்ன தெரியும்னா X belong to A intersection Aலேயும் இருக்கும் Bலேயும் இருக்கும். ஸோ இட்ஸ் a compound statement. X belongs to A and X belongs to B. X belongs to A union Bனா ஏல இருக்கணும், இல்லை பியில் இருக்கணும், ஏதாவது ஒன்லேயாவது இருக்கணும். அப்போ தான் யூனியன்லேயே இருக்கும். ஸோ அது என்னது? இட்ஸ் ஆல்சோ ஏ காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட். எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி. ரெண்டு செட்டு ஈக்குவலுங்கிறது எப்போன்னு தெரியும்? ஓகே, இஃப் ஐ சே 2 sets C and D are equal, C is subset of D and D is subset of C. ஸோ ப்ரூவ் பண்ணும்போதும் ரெண்டு செட்டை ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? 1 is subset of otherங்கிறத ப்ரூவ் பண்ணியே ஆகணும். ஓகே, ரைட். ஸோ இப்போ இதில் வந்து நான் எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, இதுதான் 1 2 3 இந்த ஆர்டரில் எழுதியிருக்கேன். நான் ஆர்டரை மாற்றி எழுதினாலும் அதை ப்ரூவ் பண்ண முடியணும் என்னால். சரியா? ஓகே, அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல வந்து எந்த காம்பினேஷன் நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். இதை விட அதிகமாகவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிக்க முடியும். அது என்னங்கிறத பார்க்கலாம். பட் இப்போது நம்மளோட எய்ம் வந்து இந்த 3 ஸ்டேட்மெண்ட் ஈக்குவலண்ட்டுங்கிறத ப்ரூவ் பண்ணணும். ப்ரூஃபை கொஞ்சம் ஃபார்முலா கொடுக்கணும். ஓகே, ஸோ ப்ரூஃபை ஃபார்முலா கொடுக்கணும்னா 1 by 1 எழுதுவோம். ஒன்னொன்னையும் ஃபார்முலா எழுதி பார்க்கும். ஓகே, ஸோ ஹவ் யூ ஆர் கோயிங் டு கிவ் த ப்ரூஃப் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் லெட் அஸ் அஸ்யூம் தட் 1 implies 2 ப்ரூவ் பண்ண போகிறேன். ஓகே, ப்ரூஃப் ஆஃப் 1 implies 2. சரியா? இப்போ இது ப்ரூவ் பண்ண போகிறேன்னா என்ன பண்ண போகிறேன்னா, இட் இஸ் நத்திங் பட் இஃப் திஸ் தென் திஸ் அதான் ப்ரூவ் பண்ணுறேன். அதாவது நம்ம இம்ப்ளிகேஷன் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் இல்லையா, அதில் இஃப் திஸ் ஸ்டேட்மெண்ட் தென் பி. அப்போ என்ன பண்ணுவேன்? இஃப் திஸ்னால் இந்த ஸ்டேட்மெண்ட் அசியூம் பண்ணிவிட்டு இதை ப்ரூவ் பண்ணுவேன். இட் இஸ் ஈக்குவலன்ட் டு சேயிங் இஃப் A subset of B then A intersection B equals A. இதான் ப்ரூவ் பண்ணணும். These two are same. அதான் அர்த்தம். இப்போ இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா, இதை அசியூம் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்? இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? இங்கே வந்து this is subset of this and this is subset of thisன்னு சொல்லணும். அப்போது முதல்ல ஒரு விஷயம் கேட்போம். A intersection B subset of A அப்படின்னா for all x in A intersection B we have to say x belongs to A. This means A intersection B subset of A if. இது புரிஞ்சதா? இது வந்து அந்த சேம் A subset of B இமிட்டேட் பண்ணி எழுதியிருக்கேன். எதை இமிட்டேட் பண்ணியிருக்கேன்? இந்த ஸ்டேட்மெண்ட்டை இமிட்டேட் பண்ணியிருக்கேன். ஓகே, A subset of B னா for every element of A
that element is also an element of B. அதே தான் இங்கே. For every element of this set, it is also an element of this. இப்போ இதை தான் ப்ரூவ் பண்ணணும். அப்போ எங்கே நான் ப்ரூஃப் ஆரம்பிக்கணும்? ஞாபகப்படுத்தி பாருங்கள். ஒரு 2 கிளாஸ் முன்னாடி நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்? என்ன படித்தோன்னா, ப்ரூஃப் வந்து இந்த ஃபார் ஆல் அப்படிங்கிற குவான்டிஃபையரோட ஒரு ப்ரூஃப் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோன்னா ஒரு ஆர்பிட்ரரி எலிமெண்ட் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியில் ஆரம்பிப்போம். அதாவது இந்த அண்டர்லைங் செட்டோட ஒரு ஆர்பிட்ரரி எலிமெண்ட், ஏதோ ஒரு எலிமெண்ட்லேருந்து தொடங்குவோம் ப்ரூஃபை. ஸோ அப்போ நான் ப்ரூஃப் எழுதும்போது, ஃபார்முலா ப்ரூஃப் எழுதும்போது எப்படி எழுதுவேன்? ஐ வில் எரேஸ் திஸ். இதை மனசில் வச்சுக்கோங்க. ஃபார்முலா ப்ரூஃப் எழுதும்போது, சப்போஸ் இதுக்கு ஒரு ஃபார்மல் ப்ரூஃப் எழுதும்போது எங்கே தொடங்குவேன்? ஐ ஹாவ் டு ப்ரூவ் தட் ஏ இன்டர்செக்ஷன் பி சப்செட் ஆஃப் ஏ. அப்போது லெட் எக்ஸ் பிலாங் டு ஏ இன்டர்செக்ஷன் பின்னு ஆரம்பிக்கணும். இது வந்து எக்ஸ் இஸ் அன் ஆர்பிட்ரரி எலிமெண்ட் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. நான் என்ன ப்ரூவ் பண்ணணும்? ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் சப்செட் ஆஃப் ஏன்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஏ இன்டர்செக்ஷன் பி சப்செட் ஆஃப் ஏன்னு ப்ரூவ் பண்ணால் இந்த எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏன்னு சொல்லணும். சரியா? இதுதான் நம்மளோட எய்மு. ஸோ ஆரம்பிக்கிற இடம் சரியாக இருந்துச்சுன்னா நமக்கு ப்ரூஃப் மோர் ஆர் லெஸ் வந்துடும். இப்போ பாருங்கள், எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ இன்டர்செக்ஷன் பின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ தான் இங்கே பார்த்தோம். எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி. Therefore, x belongs to A and x belongs to B. நமக்கு தேவையான கிடைச்சிருச்சா? x belongs to A and x belongs to B. நமக்கு என்ன தேவை? x belongs to Aன்னு இருந்தால் போதும். ஓகே, எனக்கு x வந்து A இன்டர்செக்ஷன் Bயில் எடுத்து அது x Aல இருக்குன்னு சொல்லிட்டேன்னா எனக்கு A இன்டர்செக்ஷன் B சப்செட் ஆஃப் Aன்னு வந்துடும். அது கிடைச்சிருச்சு. ஓகே, ஹென்ஸ் A intersection B subset of A. ஓகே, இது கிடச்சிச்சா? இப்போது இதுக்கு அடுத்து வந்து இது வந்து இன்னும் ப்ரூஃப் கம்ப்ளீட் ஆகலை இல்லையா? ஏன்னா A subset of B தென் this equal to this நம்ம படிக்கணும், ப்ரூவ் பண்ணணும். ஸோ this subset of Aன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். A subset of this அப்படிங்கிறத நம்ம இன்னும் ப்ரூவ் பண்ணலை. ஓகே, A subset of thisங்கிறத எப்படி ப்ரூவ் பண்ணணும்? மறுபடியும் இங்கே ஏல இருக்கு ஒரு எலிமெண்ட், ஆர்பிட்ரரி எலிமெண்ட் எடுத்தோன்னா அந்த எலிமெண்ட் ஏ இன்டர்செக்ஷன் பியில் இருக்குன்னு சொல்லணும் இல்லையா? ஸோ ஒன்ஸ் அகெயின் இங்கே பாருங்கள், இது என்ன ப்ரூவ் பண்ணணும்? டு ப்ரூவ் ஏ சப்செட் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வி ஹாவ் டு ப்ரூவ். இதெல்லாம் ஒரு டைக்ரெஷன், இது பார்ட் ஆஃப் த ப்ரூஃப் கிடையாது. அதாவது என்னென்னா, நான் என்னென்னு ஒரு சொல்லி பார்க்குறேன். ப்ரூஃப் ஃபார்முலா எழுதும்போது இதெல்லாம் எழுதக்கூடாது. ஓகே, கடைசியாக எழுதிட்டு சொல்கிறேன் இப்படி தான் ஃபார்மல் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி அது மட்டும்தான் இருக்கணும் அங்கே ப்ரூஃபில், வேறு எதுவும் இருக்கக்கூடாது. we have to prove for all A in A belongs to A intersection B. இது எக்ஸ்னே யூஸ் பண்ணுவோம் நம்ம இந்த ப்ரூஃப் முழுக்க. இதுதான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த ஃபார் ஆல் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ணணும்? இந்த அண்டர்லைங் செட்லேருந்து ஒரு ஆர்பிட்ரரி எலிமெண்ட் எடுக்கணும். ஏதோ ஒரு எலிமெண்ட் எடுத்து அந்த எலிமெண்ட் அங்கே இருக்குன்னு, இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும் அந்த எலிமெண்ட்டுக்கு. ஓகே, அது எப்படி பண்ணுறது? ஸோ வேர் வில் ஐ ஸ்டார்ட்? ஐ வில் ஸ்டார்ட் வித் அன் ஆர்பிட்ரரி எலிமெண்ட் ஆஃப் ஏ. இங்கே என்ன பண்ணியிருக்கேன்? எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ இன்டர்செக்ஷன் பியில் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ லெட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. சரியா? இப்போது இதில் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பியில் இருக்குங்கிறதுக்கான விளக்கத்தை எழுதினாலே எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ வந்துடுச்சு நமக்கு. ஓகே, அண்டு இருக்கிறதுனால அண்டு காம்போசிஷன் ரெண்டுமே ட்ரூ, அதனால் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏவும் ட்ரூ. ஸோ இது வந்துடுச்சு டைரெக்டாக. இங்கே வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏக்கு என்ன விளக்கம் எழுத முடியும்? அதுதான், அதுக்கு மேலே எழுத முடியாது. அப்போது இங்கே நான் எனக்கு என்ன தேவை அப்படின்னு பார்க்க போகிறேன். அப்போது நான் என்ன கொடுத்துருக்கதை யூஸ் பண்ணவே இல்லை. ஏ சப்செட் ஆஃப் பி. ஏ சப்செட் ஆஃப் பின்னா இங்கேருந்து எந்த எலிமெண்ட் எடுத்தாலும் அது இங்கே இருக்கும். ஓகே, சின்ஸ் ஏ சப்செட் ஆஃப் பி we have x belongs to B. Okay, so already x belongs to A ன்னு ஆரம்பித்தேன், x belongs to B. Therefore x belongs to A intersection B. இங்கே x Aல இருந்து ஆரம்பிச்சிருக்கேன், x Bயில் இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்போ x Aலையும் இருக்குது, Bலையும் இருக்குது. அப்போ x belongs to A intersection B. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் சொல்லலாம்? ஹென்ஸ் A is
subset of A intersection B. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிச்சா? இப்போ என்ன பண்ணிட்டோம், A intersection B subset of A சொல்லிட்டோம், A subset of A intersection B சொல்லிட்டோம். அதனால் என்ன தெரியும், நமக்கு ரெண்டுமே ஈக்குவல்னு தெரியும். Thus A intersection B equals A. இப்போ ப்ரூஃப் பாருங்கள், இதை விட்டுடுங்க, இது ப்ரூஃபோட பார்ட் கிடையாது. நான் என்ன ப்ரூவ் பண்ண போகிறேன்னா 1 implies 2 ப்ரூவ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் அசியூம் பண்ணுறேன், இதை ப்ரூவ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐ எம் ப்ரூவிங் A intersection B subset of A. ஸோ let X A belongs to A intersection B, therefore X belongs to A and X belongs to B. Hence A intersection B is contained in A. டைரெக்டாக வந்துடுச்சு, ஏன்னா இங்கே அண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஓகே, இங்கே அடுத்தது I start with A, an element of A. Since A subset of B, we have X belongs to B, therefore X belongs to A intersection B. Hence A subset of A intersection B, therefore this is true. ஓகே, எல்லாமே சின்ன சின்ன சென்டென்ஸ் பாருங்கள், ஒன்றும் கஷ்டமான சென்டென்ஸை எழுதலை. ஓகே, இதெல்லாம் ஏன் நடந்தது அப்படின்னா, இது எல்லாமே நமக்கு எதனால் நடந்ததுன்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங். குவான்டிஃபையரில் சப்செட் ஆஃப் பினா என்ன அர்த்தம், இன்டர்செக்ஷன் என்ன அர்த்தம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம எழுதி வச்சுருந்ததுனால அதெல்லாம் பழகிட்டோம். ஸோ அதை பழகினால நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போது எந்த இடத்துல இந்த இதை யூஸ் பண்ணணும், ஏ சப்செட் ஆஃப் பிங்கிறத இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸ் ஏல இருந்துச்சுன்னா அது பிலேயும் இருக்கும் அப்படின்னு. ஓகே, ரைட். ஸோ கோ த்ரூ திஸ் ப்ரூஃப். ஸோ நம்மளோட லாஜிக் படி, இந்த ட்ரிக்கு படி நம்ம என்ன பண்ணணும், இப்போது இதிலேருந்து இங்கே போயிருக்கோம் கிட்டத்தட்ட. இதை S0ன்னு வச்சுக்கோங்க, இது S1 வச்சுக்கோங்க, இது S2ன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து இங்கே வந்திருக்கோம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும், இங்கேருந்து இங்கே போகணும், அதாவது இங்கேருந்து இங்கே போகணும், அப்புறம் இங்கேருந்து இங்கே போகணும். ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், இப்போது திஸ் இம்ப்ளைஸ் திஸ் ப்ரூவ் பண்ணணும், அடுத்து திஸ் இம்ப்ளைஸ் திஸ் ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம், இது நம்ம பண்ண போகிறோம், அடுத்து இது பண்ண போகிறோம். சரியா? ஓகே, ஸோ இந்த பக்கத்தை அழிச்சிடலாம், அழிச்சிட்டு இங்கே பண்ணலாம். ஸோ இப்போது ப்ரூஃப் ஆஃப், நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா இப்போ உங்களால் இது எழுத முடியும், வேகமாக எழுதிடுவீங்க. ஓகே, ப்ரூஃப் ஆஃப் 2 implies 3. This is nothing but saying if A intersection B equals A, then A union B is equal to B. இதான் அர்த்தம். அப்போ என்ன பண்ணுவேன், இதை அசியூம் பண்ணிக்குவேன், இதை ட்ரூன்னு அசியூம் பண்ணிவிட்டு இதை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவேன். சரியா? இதை எப்படி ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணணும், மறுபடியும் இது விஷயங்கள் தான் இருக்குது. 2 செட்டு ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம், அப்போ ஒரு செட்டு இன்னொரு இதோட சப்செட்டுன்னு சொல்லணும். அதான் லாஜிக். ஸோ இப்போது நான் ப்ரூஃப் எழுதுகிறேன். இப்போ நான் எந்த செட்டு எதோட சப்செட் சொல்லணும், A union B சப்செட் ஆஃப் பின்னு சொல்லணும், அப்புறம் B சப்செட் ஆஃப் A union Bன்னு சொல்லணும். இந்த முதல் பகுதிக்கு என்ன பண்ணுவேன், ஐ வில் ஸ்டார்ட் வித் அ ஆர்பிட்ரரி எலிமெண்ட் ஆஃப் A union B. எது எதோட சப்செட் சொல்ல போகிறோமோ அதுதான் ஆரம்பிக்கணும். ஸோ லெட் எக்ஸ் பிலாங்ஸ் டு A union Bன்னு ஆரம்பிப்பேன். இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும், இந்த எக்ஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு B. சரி, நம்மளோட எய்ம் என்னன்னா, ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் திஸ் செட் இட் ஹேஸ் டு பி அன் எலிமெண்ட் ஆஃப் பின்னு சொல்லணும். அப்போ ஃபார் ஆல் எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், ஒரு ஆர்பிட்ரரி எலிமெண்ட் எடுத்து ஒரு மெத்தட் மாதிரி ஒரு காமன் ப்ரொசீஜர் சொல்லி இட் பிலாங்ஸ் டு பின்னு சொல்ல போகிறோம். ஸோ இந்த எக்ஸை மாற்ற அந்த சேம் ப்ரொசீஜர் வில் அப்ளை, அதுவே காரணமாக இருந்து அந்த எக்ஸ் பிலாங்ஸ் டு பின்னு சொல்லிடலாம். ஓகே, ஸோ அதுதான் விஷயம். ஸோ அப்போ இதுக்கு இப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ இன்டர்செக்ஷன் பின்னா, அப்போ இந்த பொதுவான பண்புகளை இங்கே தேடி கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சி எக்ஸ் பிலாங்ஸ் டு பின்னு சொல்லணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பின்னா நமக்கு என்ன தெரியும்னா, தென் நமக்கு என்ன தெரியும், எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு பின்னு தெரியும். இதுதான் நமக்கு தெரியும் எக்ஸோட பொதுவான பண்பு. ஏன்னா யூனியனில் இருக்க எந்த செட்டுக்கும் இதுதான். பாருங்கள், யூனியனில் இருந்துச்சுன்னா இப்படி தான் இருக்கணும்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். அப்போது இங்கே ஒரு காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு. காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சுன்னா ஆறுங்கிறத வச்சு காம்பவுண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று ட்ரூவாக இருக்க போகுது. சரியா? இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று ட்ரூவாக இருக்க போகுது. இதில் சப்போஸ் இது ட்ரூவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்க்கணும். எக்ஸ் பிலாங்ஸ் டு பி அப்படின்னா அடுத்து ஃபர்தராக எப்படி கொண்டு போகிறதுன்னு பார்க்கணும்.
ஃபைனல் எய்ம் நம்ம என்ன பண்ணணும், இந்த எக்ஸ் பிலாங்ஸ் டு பின்னு சொல்லணும். ஸோ இதுவே ஆன்சராக வந்துடுச்சு, எக்ஸ் பிலாங்ஸ் டு பியே நமக்கு வந்துடுச்சுன்னா வி ஆர் குட். எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ தான் அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன பண்ண அப்படிங்கிறது தான் விஷயம். ஓகே, ஸோ if x belongs to b, so x belongs to b னா நமக்கு ஓகேங்கிறது தெரியும். ஸோ ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கிறத மட்டும் நம்ம எழுதினா போதும். x belongs to b இருந்ததுன்னா இட் இஸ் ஃபைன். ஸோ ஒன்லி கேஸ் வாட் வி ஹவ் டு திங்க் அபவுட் x belongs to a தான். ஸோ அது அந்த விஷயத்தை எழுத வேண்டாம். x belongs to b னா என்னங்கிறத எழுத வேண்டாம். டேரெக்டாக நம்ம x belongs to aங்கிறது ஆன்சராக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்னு எழுதுவோம். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்க போகுது. இது நடந்ததுன்னா நமக்கு வி ஆர் ஓகே, ரைட், நமக்கு எல்லாம் சரியாக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ஃபைனல் எய்மு வி ஆர் ரீச்சிங். பட் இதுவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ண அப்படிங்கிறது தான். ஸோ இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ தென் வாட் ஷுட் ஹேப்பன். ஓகே, ஸோ இந்த ரெண்டோட ஆன்சர் வந்து இந்த ஆரோட ஆன்சர் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏவாக இருந்தால் என்ன பண்ணுன்னு தெரியல. நமக்கு வி வெயிட் சம்திங் சம் மோர் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஹியர். அங்கே என்ன தேவைன்னா நம்ம என்ன அசியூம் பண்ணியிருக்கோங்கிறத யூஸ் பண்ணலாம். A intersection B is equal to A. அப்போனா என்ன அர்த்தம்? If x belongs to A, then x belongs to A intersection B. Okay? இது எப்படி கிடைச்சது? x belongs to this set which is equal to another set. Therefore, x belongs to this means x belongs to this set. ஸோ இதை ப்ரூஃபில் எழுதும் போது இப்படி எழுதலாம். ஓகே, இப்படி எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, if x belongs to A, இங்கே ஒரு லைன் எழுதலாம். Since ரீசன் எழுதிடலாம் எப்போவுமே. Since A intersection B equal to A, we have x belongs to A intersection B. இப்போ x belongs to A intersection B நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்து என்ன பண்ணலாம்? A intersection Bயில் ஒரு எலிமெண்ட் இருந்தால் அதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது இங்கே இருக்குது. நம்ம ஆல்ரெடி அதை பற்றி என்னென்னு பார்த்துருக்கோம். ஸோ therefore x belongs to A and x belongs to B. சரியா? இப்போ ஆக்சுவலாக என்ன கிடச்சிருச்சு, இதுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து கேஸ் 1 வந்து x belongs to B, கேஸ் 2 வந்து x belongs to A. x belongs to B நமக்கு தெரிஞ்சிச்சு. x belongs to Aனா அந்த கேஸ்லையும் x belongs to B வந்துடுது. ஏன்னா therefore thus x belongs to B and hence A intersection B subset of A union B subset of B. அவ்வளோதான். ரெண்டு இடத்துலையுமே x belongs to Bன்னு வந்துச்சு. இங்கே அண்டுனா ரெண்டுமே ட்ரூ, அதனால் x belongs to B, அதனால அதை இங்கே எழுதியிருக்கேன். thus x belongs to B and hence A union B subset of Bன்னு எழுதிட்டோம். இப்போ இதே இது இன்னொரு லைன் எழுதணும். என்ன எழுதணும்? B subset of A union Bன்னு எழுதணும். அதை எழுதிட்டோன்னா நமக்கு இந்த ப்ரூஃப் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ B subset of A union B எழுத முடியுமா பாருங்கள். ஸோ B subset of A union B எழுதணும்னா என்ன பண்ணணும்? Bலேருந்து ஒரு எலிமெண்ட் எடுக்கணும், அந்த எலிமெண்ட் இங்கே இருக்குன்னு சொல்லணும். ஓகே, யூ ஸ்டார்ட் வித் let x belongs to B. அப்படின்னா அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? x belongs to A union Bன்னு சொல்லணும். பட் x belongs to A union Bனா என்னவாக இருக்கணும்? x belongs to Aவாக இருக்கணும் அல்லது x belongs to Bயாக இருக்கணும். நமக்கு ஆல்ரெடி x belongs to Bயாக இருக்கிறதுனால x belongs to A union B. ஓகே, ஸோ டைரெக்டாக என்ன சொல்லலாம்? since x belongs to B, x belongs to A union B and hence, ஓகே அவ்வளோதான். அப்படி வச்சுக்கோங்க, புள்ளி வச்சுக்கோங்க, சென்டென்ஸ் சிம்பிளாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு that is A union B, B subset of A union B. அதுக்கடுத்து ஒரு லைன் கன்க்ளூட் பண்ணுங்கள். therefore these two sets are equal னு கன்க்ளூட் பண்ணிடுங்க. ஓகே, இங்கே பாருங்கள், இதில் ப்ரூஃபில் வந்து ரொம்ப பெரிய சென்டென்ஸே இல்லை, மறுபடியும் சின்ன சின்ன சென்டென்ஸ். ஒரே ஒரு தடவை தான் இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணதும் 2 implies 3 ஃபாலோ ஆயிடுச்சு. ஓகே, 1 is subset of other, ரெண்டு இடத்துலையும். ஓகே, ஆல்வேஸ் திஸ் இஸ் வாட் வி ஆர் ப்ரூவிங். ரெண்டு செட் ஈக்குவல்னா தெர் இஸ் நோ ஈஸி வே. A subset of B, B subset of A தான் ப்ரூவ் பண்ணுறோம். ஓகே, நமக்கு எது மிச்சம் இருக்குது இன்னும் ப்ரூவ் பண்ண வேண்டியது? இந்த சைக்கிளில் 1 implies 2 ப்ரூவ் பண்ணிட்டோம், 2 implies 3 ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ இதுதான். ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறது நீங்களே பண்ணிடுறீங்களா?
உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸாக இருக்கட்டும்னு நினைக்கிறேன் இது வந்து. ஓகே, ஸோ என்ன ப்ரூவ் பண்ண போகிறோன்னா ஏ இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் பி ஈக்குவல்ஸ் பி இம்ப்ளைஸ் ஏ சப்செட் ஆஃப் பி அப்படிங்கிறத ஒரு எக்ஸசைஸாக எடுத்துக்கோங்க. ஓகே, திஸ் இஸ் அன் எக்ஸசைஸ் பார்ட். இது தவிர இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸ் கூட கொடுக்கலாம், பட் இப்போதைக்கு இது எக்ஸசைஸாக வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். இப்போ இதில் இன்னும் ஒரே ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, நம்ம வந்து ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன் ஒன்று போட்டோம். அதுக்கு வந்து அப்படின்னா என்னன்னு நான் சொல்லியிருந்தேன். பட் இங்கே ஒரு ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன் பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிள்லாம் போட்டோம். இருந்தாலும் இந்த ஒரு ப்ராப்ளத்தில் ஒரு 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 எக்ஸாம்பிள் போடலாம். ஓகே, இதில் நம்ம ப்ரூவ் பண்ணாத எல்லா விஷயத்தையுமே நீங்கள் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணலாம். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1 implies to 2 ப்ரூவ் பண்ணிட்டோம், 2 implies 1 ப்ரூவ் பண்ணுவோம். ஓகே, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன்? இஃப் திஸ் தென் தேட் ப்ரூவ் பண்ணோம். சரியா? ஓகே, இஃப் A intersection B equals A, then A subset of B ப்ரூவ் பண்ணோம். நம்ம ப்ரூவ் பண்ண போகிற விஷயம் இல்லை அப்படின்னு அசியூம் பண்ணிட்டோன்னா ஏதாவது தப்பு நடக்கும். அதை வந்து கான்ட்ரடிக்ஷன்னு சொல்லுவோம். அந்த தப்பு நடந்ததுக்கப்புறம் நம்ம அசியூம் பண்ணது தப்பு, அதனால் ஏ சப்செட் ஆஃப் பி, அதனால் அந்த வந்த ரிசல்ட் உண்டு அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம்? ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன், சப்போஸ் ஏ இஸ் நாட் எ சப்செட் ஆஃப் பி அப்படின்னு எழுதுவோம். பட் ஏ நாட் எ சப்செட் ஆஃப் பி அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் தி நெகேஷன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் ஏ சப்செட் ஆஃப் பி. ஸோ இங்கே நெகேஷன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் ஏ சப்செட் ஆஃப் பினா இதோட நெகேஷன் வேணும். இதோட நெகேஷன் அது தேர் எக்ஸிஸ்ட் ஏ இன் ஏ சச் தட் ஏ நாட் பிலாங்ஸ் டு பி. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? தேர் எக்ஸிஸ்ட் தேர்ஃபோர் தேர் எக்ஸிஸ்ட் ஏ இன் ஏ such that A does not belong to B. இது நமக்கு தெரியும். இப்போ இது தெரிஞ்சிச்சுன்னா என்ன தெரியும் நமக்கு? A is not an element of B. அப்படின்னா என்ன அர்த்தம்னா A is an element of A but A is not an element of B. அப்படின்னா என்ன அர்த்தம்? Then A does not belong to A intersection B. A intersection Bல இருக்குன்னா ரெண்டுலேயுமே இருக்கணும் இல்லையா? இங்கே வந்து I found an element A in A which is in A but not in B. ஓகே, ஒரு எலிமெண்ட்டு ஒரு செட்டில் இருக்குது, இன்னொரு செட்டில் இல்லை, அப்போது இன்டர்செக்ஷனில் இருக்க முடியாது இல்லையா? அப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? ஃபைனல் கன்க்ளூஷன், இதில் இருக்குது, இதில் இல்லை, அதனால் ஏ இன்டர்செக்ஷன் பியில் இருக்க முடியாது. ரெண்டுலேயுமே இருந்தால் தான் இன்டர்செக்ஷனில் இருக்க முடியும். ஸோ ஐ ஹவ் ஃபவுண்ட் அன் எலிமெண்ட் ஏ இன் ஏ சச் தட் ஏ இஸ் நாட் இன் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகே, ஸோ ஹேன்ஸ் இதனால் நமக்கு என்ன தெரியும்? இந்த ரெண்டு செட்டு ஈக்குவல் இல்லைன்னு தெரியும். ஹென்ஸ் வி நோ தட் we have found an element in this set which is not in this set. என்ன அர்த்தம்? It is the negation of the statement A subset of A intersection B. Hence A is not a subset of A intersection B. சரியா? Therefore this is a contradiction. This is a contradiction to what? This is a contradiction to what? A is equal to A intersection B. This contradicts A equals A intersection B. Therefore A is subset of B. Okay, இந்த கான்ட்ரடிக்ஷன் வந்ததுனால என்ன தெரியும் நமக்கு? வந்ததுனால நம்ம அசியூம் பண்ண A is not a subset of B அப்படிங்கிற அசம்ஷன் வந்து தப்பு. ஸோ இட் ஹேஸ் டு பி A subset of B. சரியா? ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஆர்டர் ஆஃப் த ப்ரூஃப். இது வந்து ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன் அர்த்தம். ஒரு பொருள் நம்ம என்ன எய்ம் பண்ணி போகிறோமோ அது இல்லை அப்படின்னு அசியூம் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஆர்குமெண்ட் கொண்டு வந்து நம்ம என்ன அசியூம் பண்ணியிருக்கோமோ அதுக்கு அகெயின்ஸ்டாக ஏதோ வந்து இல்லை அல்தார் வெல் நோன் விஷயத்துக்கு அது அகெயின்ஸ்டாக வந்துச்சுன்னா அப்போ அதை கான்ட்ரடிக்ஷன்னு சொல்லிவிட்டு ஸோ நம்ம அசியூம் பண்ணது தப்பு, என்ன அசியூம் பண்ணோம், இப்படி அசியூம் பண்ணது தப்பு, அதனால் இது கரெக்ட் அப்படின்னு முடிக்கிறோம். சரியா?
ஸோ இதோட இப்போ நிப்பாட்டிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னும் கொஞ்சம் படிக்கலாம். கான்ட்ரா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸை பற்றி படிப்போம். சரியா? தேங்க்யூ. நன்றி.